இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் பேசிருந்தீங்க. இப்ப சில பேருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம், விஜய் அரசியலுக்கு வந்திருக்க வேணாம், அவர் சினிமாவிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா? இருக்கீங்களா? முதல்ல கை தூக்குறீங்க, வாங்க தம்பி வாங்க. எதனால நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அரசியல் வந்துட முடியாது இல்ல. இப்ப அரசியல்ன்றது என்ன, காலங்காலமா இப்ப எடுத்த உடனே நீங்க சிஎம் ஆக முடியுமா? இப்ப நீங்க படிச்சு முடிச்சுதான் டிகிரி வாங்க முடியும். இல்ல எனக்கு மக்கள் செல்வாக்குக்கு நான் எடுத்த உடனே டிகிரி முடிக்க முடியுமா? இப்ப எதுவா இருந்தாலும் ஸ்டெப் ஸ்டெப்பா தானே சார் போனோம். இப்ப அரசியல் அது மாதிரி தான், எடுத்தோம் கவுத்த முடியுமா? நீங்க எடுத்து இப்ப சிஎம் ஆயிட்டீங்க, சிஎம் ஆன உடனே அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும்ல. இப்ப நிதி கொடுக்கல, அது கொடுக்கல, லேப்டாப் கொடுக்கல, அது மாதிரி ஏகப்பட்ட அவங்க சொல்லலாம். பட் கவர்மெண்ட் சைட்லயும் சில பல இதுவும் இருக்கும்ல, அவங்களும் நிறைய கோரிக்கைலாம் இருக்கும். அவங்களுக்கு இது எடுத்த உடனே இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எடுத்த உடனே முடியாதுல்ல. ஒரு ஸ்டெப்பா ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரல. இப்ப அது மாதிரி தான் விஜய் எடுத்த உடனே அவர் அரசியல் வந்து எப்படி சார்? இப்ப அவர் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிட்டா சரி ஓகே, இளைஞர் அரசியல் இவ்வளவு நாள் எல்லா மூவியா நடிச்சாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப பிடிச்ச ஆக்டர்ன்றதால மவுஸ் அதிகமா இருக்கு. மவுஸ் அதிகமா இருந்து அவர் ஜெயிச்சாருன்னா முடியுமா? எல்லாமே அவருக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல. எடுத்த உடனே அவர் எலெக்ஷன் போயிட்டு சார். அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நான் சிஎம் ஆகிறது பிரச்சனை இல்லை, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறேன், என்னென்ன விஷயங்கள் பாசிபிலிட்டி, பிராக்டிகலா எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு யோசிக்காம நிறைய புரிதல் இல்லாம இருக்கிறதா சொல்றாங்க. அவர் நிறைய பயிற்சி எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பொருள்ல சொல்றாரு. நேரடியா சிஎம் ஆயிடுவேன் அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.